இந்த ஒரு ஃபோட்டோ கிளிப்பில் நம்ம தலை தோனி யூஸ் பண்ணியிருக்க பேட் என்ன பேட், ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேவோட ப்ராக்டிஸ் செக்ஷன் நேற்று எப்படி இருந்தது அதை பற்றி நம்ம சிஎஸ்கே வந்து சின்னதாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போ இந்த வீடியோ கூட லைக் விடுங்க, மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அங்கே கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியா vs ஆஸ்திரேலியா, ஸோ இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி ஸோ ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ இந்த சேஸை ஜெயிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம விராட் கோலி தான். ஸோ இன்னிங்ஸ் அவ்வளோ அழகாக ஆங்கர் பண்ணி கொண்டு போனார். பெருசாக எந்த வித அட்ராக்டிங் ஷாட்ஸும் இல்லை. ஸோ பவுலிங்குன்னு எடுத்துக்கணும்னா ஸோ வருண் சக்கரவர்த்தியும் நம்ம ஜடேஜாவும் க்ரூஷியலான விக்கெட்ஸை தூக்கி கொடுத்தாங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இந்தியன் டீம் இருந்தது ஸோ சூப்பராக இருந்தது. சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஸ்ரேயஸ் ஐயரும் பேட்டிங்கில் ஸோ சூப்பராக அவரோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் தான் அந்த பார்ட்னர்ஷிப் தான் நம்ம இந்த ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்தது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே அவரால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை டீம் இந்தியாவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கார். ஸோ பார்ப்போம் ஃபைனல்ஸில் எந்த டீம் வராங்கன்னு. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம தலை தோனி யூஸ் பண்ணுற அந்த பேட் இதுக்கு வந்து போவோம். ஸோ அந்த பேட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பேட்டு பேர் வந்து சோமின்ற பேட். எஸ், நம்ம தலை தோனி பேட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் மச் லைட்டரான பேட். ஸோ மோஸ்ட்டாக பவர் ஹிட்டர்ஸ்லாம் லைட்டரான பேட் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பேட் ஸ்விங்குக்காகவோ அதுக்கப்புறம் இன்னுமே பெரிய சிக்ஸஸ் அடிக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தலை தோனி இன்னுமே அந்த 17th ஓவர் 18th ஓவரில் வந்து இன்னுமே பெரிய சிக்ஸஸ் அடிக்கிறதுக்கு தான் இந்த பேட் வந்து கொண்டு வந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பேட்டை பற்றி? ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செக்ஷனில் நேற்று என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சின்னதாக கிளிம்ஸ் விட்டுருக்காங்கனால ஸோ அதை போய் இப்போ வந்து பார்ப்போம். ஓகே ஸோ இப்படி தான் ஆரம்பிக்குது ஃப்ரேமு. ஸோ டீம் வந்து அவங்களோட வார்ம் அப் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குர்ஜன்தீப் சிங் வந்து சும்மா ஹேண்ட்ஸை வந்து ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ டீம் வந்து ஃபுட் வாலி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே விளையாடுறது தான். ஸோ சிஎஸ்கே டீம் வந்து 2 டீமாக பிரிஞ்சு வந்து விளையாடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பவர் பிளே எக்ஸ் ஃபேக்டரான கலீல் அகமதும் அவரோட ஹார்ம்ஸை வந்து ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசிஸ்டன்ட் பவுலிங் கோச்சான ஸ்ரீதரன் ஸ்ரீராமும் அதுக்கப்புறம் நம்ம கலீல் அகமதும் ஸோ ஏதோ முக்கியமான பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் லுக் அட் த ஃப்ரேம் கைஸ். ஸோ என்ன ஃப்ரேம்னு உண்மையிலே ஷார்ட் மேக்கிங்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க நம்ம சிஎஸ்கே டீம். ஸோ இந்த ஒரு ஃப்ரேமை மட்டும் சொல்லலை, ஸோ ஓவராலே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டு என்னென்னா ஸோ நம்ம நாவலூர் கிரவுண்டு தான். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம டீம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரேமை பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்திருக்காங்க. அது யாருன்னா நம்ம தலை தோனியோட க்ளவுஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலை தோனி வந்து விக்கெட் கீப்பிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இங்கே பேட்டிங் ஆடுறது யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ ஷேக் ரஷீதானு. ஸோ ஆனால் கமலேஷ் நாகர்குட்டியை தூக்கி சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து ஃப்ளிக்குன்னு சொல்கிறதா இல்லை மில்லி ஹெலிகாப்டர்னு சொல்கிறதானே தெரியல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ருத்து வந்து லாஃப்டட் ஷாட்ஸை வந்து விளையாடிட்டுருக்காரு. ஸோ இது உண்மையிலே ஒரு சூப்பராக இருந்தது இந்த ஷாட் பார்க்க. ஸோ அந்த ஃப்ரேமை பாருங்க ஜி அப்படின்ற மாதிரி ஒரு மூமெண்ட் இது. ஸோ என்ன ஃப்ரேமு கைஸ், நம்ம தலை தோனி பேட்டிங் காட்டுற மாதிரி ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஃப்ரேம் இது. ஸோ இங்கே பார்க்குறீங்களா, ஸோ இந்த பேட்டை தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன். இது வந்து மச் லைட்டரான பேட் தோனி பேட்டை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஷாட்டை அடித்ததோடு அவர் கொடுத்த போஸு தான் கைஸ், அது எடுத்துக்கோ ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு போஸை வந்து கொடுத்தாரு. ஸோ பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஷாட்டும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டும் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஸோ நேற்று ஃபுல்லாகவே தலை வந்து ஒரு ஃபயர் மோடில் தான் ப்ராக்டிஸ்க்கே இறங்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் தலையோட பேட்டிங்லாம் என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ லைக் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.